நெய்வேலியில் கள்ளக்காதலருக்குள் ஏற்பட்ட தகராறு. கள்ளக்காதலியை அடித்து தரதரவென்று இழுத்து வந்து NLC சுரங்கத்தில் மேல் பகுதியில் இருந்து கீழே தூக்கி போட்டு கொலை செய்த கள்ளக்காதலனால் பரபரப்பு. நடந்தது என்ன பார்ப்போம். கடலூர் மாவட்டம் நெய்வேலி வடக்கு வெள்ளூர் கிராமத்தைச் சேர்ந்த பாஸ்கர் என்பவரின் மனைவி பிரபாவதி. இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ள நிலையில் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு பாஸ்கர் உடல்நலக்குறைவால் உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் வீட்டில் பிரபாவதி குழந்தைகளுடன் வசித்து வந்த நிலையில் தான் கடந்த 8ஆம் தேதி காணாமல் போயுள்ளார். இது குறித்து அவரது உறவினர்கள் மந்தாரக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர். புகாரின் பேரில் மந்தாரக்குப்பம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் பிரபாவதியுடன் தொடர்பில் இருந்த ஓம் சக்தி நகரைச் சேர்ந்த சந்திரன் என்பவரின் மகன் சம்பத்தை பிடித்து விசாரணை செய்துள்ளனர். அவ்வாறு செய்த விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விசாரணையில் சம்பத்தும் பிரபாவதியும் கடந்த 1 வருட காலமாக கள்ளத் தொடர்பில் இருந்தது தெரிய வந்தது. இந்நிலையில் கடந்த 7ஆம் தேதி இரவு சம்பத் மற்றும் பிரபாவதி ஆகிய இருவரும் இருசக்கர வாகனம் மூலம் வடக்கு வெள்ளூர் கிராமத்தை நோக்கி வந்து கொண்டிருந்த போது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது மதுபோதையில் இருந்த சம்பத் கொடூரமாக பிரபாவதியை பயங்கரமாக தாக்கியுள்ளார். அப்போது பிரபாவதி மயக்கம் அடைந்து கீழே விழுந்துள்ளார். இந்நிலையில் மதுபோதையில் இருந்த சம்பத் பிரபாவதியை தரையில் தரதரவென்று இழுத்து வந்து 1வது சுரங்கத்தின் மேல் பகுதியில் இருந்து தூக்கி வீசிவிட்டு சென்றது தெரிய வந்தது. பின்னர் காவல்துறையினர் பிரபாவதியை தூக்கி வீசப்பட்ட இடத்தை காண்பிக்க வைத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சம்பவம் நடந்த இடத்தை சம்பத் காட்டிய போது சுமார் 80 அடி ஆழத்தில் 1வது சுரங்கத்திற்குள் பிரபாவதி சடலமாக கிடந்ததை காவல்துறையினர் கண்டறிந்தனர். இதனைத் தொடர்ந்து மந்தாரக்குப்பம் காவல்துறை மற்றும் NLC அதிகாரிகள் சேர்ந்து சுரங்கத்தில் இருந்த பிரபாவதி உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து மந்தாரக்குப்பம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து சம்பத்திடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கைது செய்யப்பட்ட சம்பத்திற்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. மது போதையில் தனது கள்ளக்காதலியை அடித்து சுரங்கத்தில் தூக்கி வீசிட்டு சென்ற சம்பவம் நெய்வேலியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.